வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து அன்பையும் நேர்மையும் தேடி வந்திருக்கிறீர்கள். நானும் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். அதனால் தான் நாம் இருவருமே இணைகிறோம். அதை புரிஞ்சுங்க. எங்கே செல்வது என்று பாதை தெரியாமல் இருந்தேன். எனக்கு வழி சொன்னார்கள் என்று தம்பி சொன்னார். நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு வழி சொன்னது நீங்கள் எல்லாரும் தான். என உங்களுடைய பிரதிபலிப்பாய்த்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்ப விழாக்களை பற்றி சொன்னது சரிதான். இதுதான் விழா. இப்ப நம்ம கூடிட்டோம் இல்லையா, அதுதான் விழா. இனி நடக்க வேண்டியதெல்லாம் செயலாக இருக்க வேண்டும். நம் கூட்டத்தை பெருக்க வேண்டும். பெருகிய கூட்டம் சும்மா ஊர்வலம் போறதுக்காக இல்லை. தேவையான சில விஷயங்களை நாமளே செய்வதும் அல்லது அரசை செய்ய தூண்டுவதும் இல்லையேல் அரசை அமைப்பதும். இப்படித்தான் நம்முடைய முயற்சிகள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு படிப்படியா முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லது நடந்திருந்தால் நாம் இங்கே கூடியிருக்கவே மாட்டோம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்ததுன்னா நமக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது? நடக்கல. அதுக்காகத்தான் நான் எங்கேயோ வேற வேலை பார்த்துட்டு இருந்தவன் பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம், இதுதான் முக்கியம்னு வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் இங்கே நம்பிக்கையான முகங்களை பார்க்கும் பொழுது என் கடமை கூடுகிறது, குறையவில்லை. ஆனால் பயமே வரலைங்க. ஏன்னா உங்களை பார்க்க பார்க்க முதல் நாள் இருந்த நம்ம இவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோமே, நல்லபடியா செய்யணுமேங்கிற அந்த பதட்டம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஏன்னா இது நான் தனியா செய்ய போறது இல்லை, செய்யவும் முடியாது. நீங்களாம் இருக்கீங்க. அது உங்க முகத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பு என் மனதிலும் இருக்கிறது. அதனால் நமக்கு இருக்கிற ஒரே வழி வெல்வதுதான், வேற வழி கிடையாது நமக்கு. இல்லைன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கூட்டமா இருக்கும். நம்ம ஒரு தெருவில் ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒருத்தர் கிடக்காருன்னா கொண்டு அடியில் கையை கொடுத்து ஆளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது தான் வேலையை தவிர வேடிக்கை நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது வேலையாகாது. அதுவும் செய்யறாங்க சில பேர். அந்த கூட்டமாக நாம் இருக்கவே கூடாது, இருக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. வெல்கம் டு மக்கள் நீதி மையம்.